வணக்கம். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் இரு மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளும், 48 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான முடிவுகளும், 2 மக்களவை இடைத்தேர்தல் முடிவுகளும் இப்ப வெளியாகி வருது. இந்த முடிவுகள்ல மகாராஷ்டிராவுடைய தேர்தல் முடிவுகள் தான் ரொம்ப ஒரு ஷாக்கிங்காவே இருக்கு. அத பத்தி இன்னும் அதிகமா பேச நம்ம கூட இந்த நியூஸ் மினிட் தமிழோட எடிட்டர் ஷபீர் சார் இருக்காரு. வணக்கம் சார். சார், மகாராஷ்டிராவோட நம்பர்ஸ் நிறைய பேருக்கு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் தொடங்கி பொலிட்டீஷியன்ஸ் வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு ஷாக்கரா வந்து விழுந்திருக்கு. லோக்சபா போல்ஸ்ல எம்பிஏ வந்து 48 சீட்ஸ்ல 30 சீட்ஸ் ஜெயிச்சு ஒரு லீடிங்ல இருந்தாங்க. மகாயுத்தி வந்து 17 சீட்ஸ் தான். குறிப்பா பிஜேபி 9 சீட்ஸ் தான். மிகப்பெரிய செட்பேக் அவங்களுக்கு. நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய செட்பேக் கொடுத்தது வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட். அது ஒரு 5 மந்த்ஸ்ல தொடர்ந்து வந்த அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல அப்படியே நம்பர்ஸ் ரிவர்ஸா மாறி இருக்கு. பிஜேபிக்கு ஒரு தம்பிங் விக்டரி. அவங்களே எதிர்பார்த்திருப்பாங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய விக்டரி. 90 சீட்ஸ் தாண்டிட்டாலே பிஜேபி வந்து இங்க ஒரு சேஃப் லேண்டிங் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 130 சீட்ஸ் கிராஸ் பண்ணிட்டாங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. காரணம் என்னன்னா, உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரூட்டடாக இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸான சிவசேனா ரெண்டாக உடைஞ்சிருக்கு. ஒன்று உத்தவ் தாக்கரே தலைமையில், இன்னொன்று ஏக்நாத் ஷிண்டே தலைமையில். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்துடைய அடையாளமாக இருக்கக்கூடிய கட்சிகள் இவை. என்சிபி, சரத்பவார் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அஜித் பவார். அப்போ இந்த ரெண்டு கட்சிகளோட தான் வந்து தேசிய கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க. ஒரு பக்கம் பாஜக கூட்டணியில், இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க. அப்போ 2024 தேர்தலின் போது ஒரு சிம்பத்தி ஃபேக்டர் வந்து மகாவிகாஸ் அகாடி, அதாவது இந்தியா அலையன்ஸுக்கு ஆதரவாக இருந்துச்சு. ப்ளஸ் உங்களுக்கு வந்து நேஷ்னல் லெவலில் அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருந்துச்சு. நேஷ்னல் லெவலில் ஒரு நெரட்டிவ் அப்படின்றது செட் ஆயிருச்சு. அந்த நெரட்டிவ் செட் ஆகிருக்கு அப்படின்றதே வந்து ரெண்டு அமைப்புகளும், இந்தியா கூட்டணியும் சரி பாஜகவும் ரொம்ப லேட்டாக தான் அதை உணர்றாங்க. பட் பிஜேபியோடைய ஸ்ட்ராட்டஜியில் அவங்க வந்து எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத உணர்ந்து அந்த கோர்ஸ் கரெக்ஷனை ரொம்ப குயிக்காக பண்ணியிருக்காங்க. ஓகே, அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு 223 சீட்ஸ் அப்படின்ற அளவுக்கு அந்த ஒட்டுமொத்த கூட்டணிக்கே ஒரு பெரிய ஸ்வீப்பாக அது அமைந்திருக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, 288 சீட்டில் 223 24 சீட்ஸ் அவங்களுக்கு லீடிங்கில் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு சீட்ஸை வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க, ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது அப்படின்னா எந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டாக, எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக பிஜேபி வந்து இந்த தேர்தலில் ஜெயித்தே ஆக வேண்டும் அப்படின்னு வேலை பார்த்துருக்கு அப்படின்னு. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, காங்கிரஸ் கட்சி ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு பிளானே இல்லாமல், ஒரு நரேட்டிவே இல்லாமல் பழைய விஷயங்களையே இந்த தேர்தல் களத்திலையும் நம்ம பேசணும்னா அது நமக்கு சாதகமாக அமைஞ்சிரும். டீல் பண்ணியிருக்காங்க. மக்களுடைய மனநிலையை மிஸ்ரீட் பண்ணியிருக்காங்க. யார்? ஏக்நாத் ஷிண்டே. ஏக்நாத் ஷிண்டே பதவியேற்று முதலமைச்சர் ஆனோடனே ஏக்நாத் ஷிண்டே ஒரு காமெடி பீஸு, ஏக்நாத் ஷிண்டே வந்து ஒரு புஷ் ஓவர், அவரை வந்து எப்படி வேணாலும் வந்து பிஜேபியோடைய கைப்பாவையாக அவர் இருக்கிறார் அப்படின்னு அந்த இமேஜ் தான் இருந்துட்டு இருந்துச்சு. 24ல் அது ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னோடனே இமீடியட்டாக அதை டேர்ன் அரவுண்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த லாட்கி பெஹ்னா அப்படின்ற அந்த ஸ்கீம் வந்து ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இந்த தேர்தலில் மாறி இருக்கு. விமன் பர்டிகுலர்லி, விமன் வந்து 6% அதிக அளவு இந்த வாட்டி வாக்குகளை போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுடைய ஒரு வெளிப்பாடு தான் அது, இந்த ஸ்கீமுடைய ஒரு ரிசல்ட்ஸ் தான் அது. அப்போ இதை கொண்டு போய் கீழே வரைக்கும் சேர்த்து அதை தேர்தல் பிரச்சனையாக மாற்றி தேர்தல் பிரச்சாரத்தில் அதை கொண்டு வந்து ஒரு குட்வில்லை கிரியேட் பண்ணியிருக்காங்க. பாஜக வேலை பார்த்துருக்காங்க, ஓகே, கிரவுண்ட் லெவலில் வேலை பார்த்துருக்காங்க. லோக்சபா எலெக்ஷன்ஸில் உங்களுக்கு ஒரு ஆதரவு கூடி இருக்கு, ஒரு மொமெண்டம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கு அப்படின்னா எந்த அரசியல் இயக்கமும் என்ன பண்ணும், அந்த மொமெண்டத்தை கேரி ஃபார்வர்ட் பண்ண தான் பார்ப்பாங்க, அந்த மொமெண்டத்தை அப்படியே டபுள் பண்ண தான் பார்ப்பாங்க. ஆனால் காங்கிரஸ் அந்த முயற்சியை எடுத்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதற்கு மிக முக்கியமான காரணம், காங்கிரஸுடைய லோக்கல் லீடர்ஸ் யாருமே ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ் யாருமே இல்லை. அந்த எஃபெக்ட் அப்படியே புல் ஓவர் பண்ணி அப்படியே கொண்டு போகிறதுக்கு யாருமே இல்லை. ரெண்டாவது, எல்லாமே சரத்பவாரை நம்பி இருந்துச்சு. சரத்பவாருக்கு ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ் அவர் சந்திச்சுட்டு இருக்காரு. அவர் கட்சியே ரெண்டாக உடைச்சிட்டாங்க. உத்தவ் தாக்கரேக்கும் அதே மாதிரி தான். உத்தவ் தாக்கரே சரத்பவாருக்கு ஒரு சிம்பத்தி இருக்கு அப்படின்னா அந்த சிம்பத்தியையும் வந்து இவங்க இது பண்ணியிருக்கணும். ரெண்டாவது, புதிய விஷயங்களை எதுவும் பேசலை. மறுபடியும் அதே பழைய விஷயங்களை அவங்க பேசுனதுனால மக்கள்லாம் அதுக்கு ஏற்கனவே நீங்க சொன்னதுக்காக தான் நாங்கள் ஓட்டு போட்டோம்,
இப்போ மறுபடியும் அதே விஷயத்த வந்து நீங்க சொல்றீங்களா, மறுபடியும் அதே சம்விதான் பச்சாவோன்னு நீங்க வந்து இங்க கொண்டு வந்து வைக்கிறீங்களா அப்படின்றதா இங்க கேள்வி. ஆனா மாறா பிஜேபி என்ன பண்றான்னா அவனுடைய கேம்பெயினை வந்து அவன் ரினியூ பண்ணிட்டே இருக்கான். புதிய புதிய விஷயங்களை பேசுறான். இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற கரண்ட் விஷயங்களை அவன் பேசுறான். எந்த இடத்துலயும் வந்து அவன் செட் பண்ண நரேட்டிவ் பின்னுக்கு தள்ளிடக்கூடாது அப்படின்றதுல அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கான். ஓகே. ஆனா காங்கிரஸ் ஒரு புதிய நரேட்டிவ் அவங்களால கொண்டு வர முடியல, கொண்டு வரல. அது காங்கிரஸ் உடைய ஒரு மிகப்பெரிய தோல்வி. அவங்களுடைய டீம் இருக்கு, அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க, கிரவுண்ட்ல ஒர்க் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க, இந்தியா கூட்டணிக்கு அந்த இதெல்லாம் இருக்கு. பிஜேபிக்கு இருக்கிற அளவுக்கு ரிசோர்சஸ் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு ரிசோர்சஸ் இருக்கு. பட் எந்த இடத்துல பிஜேபியை உங்களால பின்னுக்கு தள்ள முடியும்னா ஒரு ஸ்ட்ராங் நரேட்டிவை நீங்க கிரியேட் பண்ணாதான் பிஜேபி அதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கா. 2 பேருடைய கேம்பெயினும் மொமெண்டமே இல்லை. அது பிஜேபிக்கு சாதகம், அது பிஜேபிக்கு நல்லது. அப்போ அதை பிஜேபி வந்து பயன்படுத்திக்கிட்டு அவன் சைலண்ட் கேம்பெயின் பண்ணியிருக்கான். 2014 இருந்து 2019 வரைக்குமே இப்போ 24 வரைக்குமே காங்கிரஸ்க்கான ஸ்டேஜ்ன்றது பெரிய அளவுல குறைஞ்சது பிஜேபி வந்தப்போ. அது எனக்கு தெரிஞ்சு 2024 தான் அவங்களுக்கான மொமெண்டமே பாரத் ஜோடோ யாத்திரை ஆகட்டும், நியாய யாத்திரை ஆகட்டும், அது வழியா கொண்டு வந்தாங்க. ஸோ அதை கேரி பண்ண தவறுனது காங்கிரஸ்க்கு எவ்வளவு பெரிய செட்பேக்கா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ஹரியானால அவ்வளவு அட்வான்டேஜஸ் இருந்தும் ஒரு தோல்வி, மகாராஷ்டிரால அட்லீஸ்ட் ஒரு டஃப் கண்டஸ்டாவது இருக்கும்னு எதிர்பார்த்த நிலையில மிகப்பெரிய செட்பேக், ஒரு 30 சீட்ஸ் கூட காங்கிரஸால ஜெயிக்க முடியலன்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. காங்கிரஸ் அடுத்து இனி பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு பெரிய மொமெண்டம் மிஸ் பண்ணது. காங்கிரஸ் அதற்கான விலையை கொடுத்து ஆக வேண்டும். இன்னும் வந்து இந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட்ல காங்கிரஸ் இருந்தாங்கன்னா காங்கிரஸை வந்து கடவுளாலையும் காப்பாற்ற முடியும். ஒருவேளை லோக்சபால அவங்களை விட சரத்பவாரோ உத்தவ் தாக்கரே அதிகமான சீட்ஸ் ஜெயிச்சிருந்தா இந்த ஆட்டிடியூட் மாறி இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? உங்களுக்கு அந்த ஆட்டிடியூட் வந்து ஒரு மாநில தேர்தல் வரும்போது அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை நம்பிதான் காங்கிரஸ் இருக்கிறது அப்படின்ற அந்த மனநிலையில கூட அவங்க இயங்குறது இல்லை. இப்ப இந்த அளவுக்கு வந்து மகாராஷ்டிரா தேர்தல் களத்துல ஒரு நரேட்டிவே செட் பண்ண முடியாத அளவுக்கு காங்கிரஸ் திணறுகிறது அப்படின்றது பிஜேபி உணர்ந்து இருக்குமா இல்லையா? அப்போ என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமா இருந்துச்சு? ஓபிசி கன்சாலிடேஷன், அதை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. தலித்ஸ் அண்ட் முஸ்லிம் கன்சாலிடேஷன், அதை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இந்த டிஎம்கே ஃபார்ம்ல தான் அவங்களுக்கு லோக்சபா போல்ஸ்ல ஒரு பெரிய நம்பர் ஜெயிச்சு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஓபிசி டாமினேட்டட் ஏரியாஸ்ல பிஜேபி வந்து லீடிங்ல இருக்கு. தலித் டாமினேட்டட் ஏரியாஸ்ல பிஜேபி முன்னேறி இருக்கு. அதே போல முஸ்லிம் டாமினேட்டட் ஏரியாஸ்ல கூட வந்து பிஜேபி வந்து கவுண்டர் கன்சாலிடேஷன் பண்ணியிருக்கு. அப்போ எல்லா இடங்கள்லயும் இந்த கன்சாலிடேஷன் அப்படின்றத அவங்க வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்து அதை செய்திருக்கிறார்கள். அப்போ கிரவுண்ட் லெவல்ல அவங்க ஒர்க் வந்து போட்டிருக்காங்க, அந்த எஃபர்ட்டை போட்டிருக்காங்க. ராகுல் காந்தி பண்ண கேம்பெயின்ஸ் பெரிய அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை. ராகுல் காந்தி அதிக அளவு அந்த சமயத்துல எல்லாம் வயநாட்டுல தான் கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தாரு. வயநாட்டுல தான் வந்து நவம்பர் 13க்கு அப்புறம் தான் அவரோட ஃபோக்கஸே அங்க ஷிஃப்ட் ஆகுது. எக்ஸாக்ட்லி. பிரியங்கா காந்தியோட கேம்பெயின் அப்படின்றது அங்க கேம்பெயின் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு போலிங் நடந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல போலிங் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க மகாராஷ்டிரா தேர்தல் களத்துக்கே வராங்க. இதுக்கும் அந்த சீட் அவங்களுக்கு கம்ஃபர்டபிள் சீட் தான். வயநாடு சீட் காங்கிரஸ் தான் ஜெயிக்க. நீங்க வயநாட்டுல அவங்களுக்கு ஸ்தாபனம் இருக்கு, அமைப்பு இருக்கு, ஒர்க் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க, ஏற்கனவே ஜெயிச்ச தொகுதி, அவங்களுக்கு அங்க வந்து ஒர்க் பண்றதுக்கு நீங்க வந்து மற்றவர்களை வைத்து அந்த வேலைகளை செய்யலாம். உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ப்ரையாரிட்டி ஸ்டேட் என்ன? இந்த 3 நடந்த தேர்தல்கள்ல ப்ரையாரிட்டி ஸ்டேட் அப்படின்றது மகாராஷ்டிரா. அப்போ உங்களுடைய மேக்ஸிமம் எஃபர்ட் எதை நோக்கி இருக்க வேண்டும்? மகாராஷ்டிராவை நோக்கி இருக்க வேண்டும். அந்த எஃபர்ட் அங்க அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இல்லனாலும் பிரியங்கா தோக்குற அளவுக்குலாம் அங்க வந்து பேடா இல்லையா சிச்சுவேஷன். ரெண்டாவது உங்களுக்கு வந்து ஏக்நாத் ஷிண்டே உடைய முயற்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இருக்கு. அவருடைய அந்த லாட்கி பெஹனா ஸ்கீம் அப்படின்றது ஒரு கேம் சேஞ்சர். எலெக்ஷனையே மாத்தி போட்டிருக்கு, எலெக்ஷன் ஹீரோ ஆகிட்டாரு, எலெக்ஷன் களத்தையே மாத்தி போட்டிருக்கு. நீங்க ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ஒரு 5 மாசத்துல ப்ரோ இன்கம்பன்சியா அதை மாத்தணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது. 5 months இதுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட். செட்பேக்ல இருந்து கரெக்ட். அப்ப அந்த செட்பேக்ல இருந்து அவர் மீண்டு வரணும் அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு முயற்சியை போட்டிருக்காரு. எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் வந்து உங்களுக்கு உத்தவ் தாக்கரே தவறு செய்திருக்கிறார்களோ அந்த இடங்கள்ல இருந்து அவங்க வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இந்த வெற்றி அப்படின்றது பிஜேபிக்கு ஒரு பெரிய பூஸ்ட். என்னன்னா காங்கிரஸ் முன்னேறுகிறது, காங்கிரஸ் மேலே ஏறி வருது, காங்கிரஸ் மீண்டு வருது அப்படின்ற அந்த இமேஜை உடைக்கணும் அப்படின்றதுல பிஜேபி ரொம்ப தீவிரமா இருந்திருக்காங்க. அதை இந்த தேர்தலில் அவர்கள் செய்திருக்கிறார்கள். மகாராஷ்டிரா ஒரு பக்கம், ஜார்க்கண்டோட ரிசல்ட்ஸும் பார்க்க ரொம்ப முக்கியம். ஜார்க்கண்ட்லயும் டஃப் ஃபைட் இருக்கும், என்டிஏக்கு அதுல ஒரு எட்ஜ் இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் இப்ப ஜேஎம்எம் தான் அங்க அதிகப்படியான சீட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. குறிப்பா இந்தியா அலையன்ஸ்ல தான் அங்க ஒரு வின்னிங் எட்ஜ்ல இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஜேஎம்எம்
ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஜார்க்கண்ட்ல ஜேஎம்எம்க்கு எதிராக பாஜக எடுத்த அத்தனை நடவடிக்கைகளும் பேக்ஃபயர் தான் இருக்கு. பிஜேபியுடைய அத்தனை பாலிடிக்ஸையும் அந்த பிரச்சாரங்களையும் வந்து அந்த மக்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா அந்த மக்கள் நன்கு உணர்ந்திருக்காங்க. அதாவது அங்க வந்து ஒரு பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாயிருச்சு. ஏன் உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியை ஹேமந்த் சோரனை அரெஸ்ட் பண்ணது, கொண்டு போய் உள்ள வச்சது, அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சியை உடைச்சது, உங்களுக்கு சம்பாய் சோரனை கூப்பிட்டு போய் அவங்க வந்து கேண்டிடேட்டா நிறுத்தி நிறைய விஷயங்களை பண்ணாங்க. இதுல எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் பெரிய அளவுக்கு அங்க போய் ஒன்றும் கான்ட்ரிபியூட் பண்ணல. இது முழுக்க முழுக்க ஜேஎம்எம் உடைய வெற்றி தான். ஹேமந்த் சோரன், கல்பனா சோரன். சார் நீங்க சொன்ன மாதிரி ஹிமந்த் பிஸ்வா சர்மா வந்து நிறைய கம்யூனல் கேம்பெயின்ஸ் பண்ணாலும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல பல இடங்கள்ல பிஜேபியோட வெற்றிக்கு காரணமா இருந்தவர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா. அவர் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஹரியானா எலெக்ஷன்ஸ்க்குலாம் முன்னாடியுமே அவர் ரொம்ப அப்சர்வரா அங்க போய் நிறைய வேலைகள் பண்ணியிருக்காரு. ஆனாலுமே கூட பிஜேபியும் ஆர்எஸும் அங்க நிறைய மீட்டிங்ல நடத்திருக்காங்க. ஆனாலும் இவங்களோட கேம்பெயின்ஸ் செல்லுபடி ஆகாததுக்கு ஹேமந்த் சோரனோட அந்த கைது தான் முக்கிய காரணமா பாக்குறீங்களா? ஹேமந்த் சோரனுடைய கைது அப்படின்றது அந்த மக்கள் நம்புறாள். ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை நீங்கள் வந்து கைது பண்ணி அந்த மாநிலத்தை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு முயற்சியை இவங்க எடுக்கிறாங்க அப்படின்றது அப்பட்டமாக தெரியுது. ஸோ அந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று பண்ணி இந்த மாநிலத்தை வந்து இவங்க கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒன்று பண்ணி இந்த மாநிலத்தில் ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒன்று பண்ணி நம்மளுடைய மாநில தலைவர்களை வந்து இவங்க அடக்குமுறை ஏவி நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க அப்படின்ற அந்த உணர்வு தானே. இப்போ அந்த உணர்வு வந்து உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிருக்கு. அந்த உணர்வு வந்து பிஜேபிக்கு எதிராக மாறி இருக்கிறது. பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இப்படி கண்ட்ரோல் பண்ணோம்னா எல்லாரும் நம்ம பக்கம் வந்துருவாங்க அப்படின்னு. பட் அது பேக் ஃபயர் ஆகிருக்கு உங்களுக்கு. ஏன்னா மக்கள் தானே முடிவு செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரிடாமினன்ட்லி இது வந்து பிஜேபிக்கு எதிரான, டெல்லிக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து இதுல உருவாயிருச்சு. அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் மகாராஷ்டிரால இருந்துச்சு. அதை தான் இவங்க மாற்றி அமைச்சிருக்காங்க. நீங்க 2019 தமிழ்நாட்டில் என்ன உணர்வுகள் இருந்துச்சோ அதே உணர்வுகள் தான் வந்து 2024 மகாராஷ்டிரால இருந்துச்சு. பிஜேபிக்கு எதிரான கோபம் 2019 எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அதிகமா இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு கோபம் தான் அங்கே இருந்தது. அப்போ அந்த கோபம் என்பது திடீரென்று மாயமாக மறைந்திருக்கிறது அப்படின்னா அது எப்படி? ஜார்க்கண்ட்ல அது மறையல. ஜார்க்கண்ட்ல அந்த கோபத்தை அப்படியே வந்து அவங்க வச்சுட்டே இருந்திருக்காங்க. அதை அந்த மொமெண்டத்தை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. பட் இந்த இடத்துல இந்தியா கூட்டணி செய்த ஒரு மிகப்பெரிய தவறு, இந்த கோபம் என்பதை தனிய விட்டாங்க. இந்த விஷயங்களை எல்லாம் சரி செய்வதற்கு இவங்க அலோவ் பண்ணிட்டாங்க. மொமெண்டமா வந்து ஒரு புது மொமெண்டமா ஏக்நாத் ஷிண்டே உருவாக்குறாரு அப்படின்னும் போது அந்த மொமெண்டமா உருவாக்குறதுக்கு இவங்க அலோவ் பண்ணிட்டாங்க. கவுண்டர் அட்டாக் ஒண்ணுமே பண்ணல. இப்போ நீங்க 1500 ரூபாய் அப்படின்றது பெரிய விஷயம், பெரிய பணம். இங்க 1000 ரூபாய் கொடுக்குறோம். பெரிய அளவுக்கு மக்கள் வந்து அதை இது பண்றாங்க. காங்கிரஸ் தான் வந்து இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இந்தியா முழுவதும் கொண்டு போனாங்க. மகாலட்சுமி ஸ்கீம் அப்படின்னு. உங்களுக்கு ஹிமாச்சல்ல அது பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றுச்சு, கர்நாடகாவில் அது பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றுச்சு, தெலுங்கானாவில் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றுச்சு. அப்படின்னோடனே இந்த காங்கிரஸுடைய கேரண்டிஸ் வந்து பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட ரெசனேட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தானே அதை காப்பி அடிச்சு பிஜேபியும் கொடுத்துருக்காங்க. இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, நாங்கள் 3000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அதை எப்போ அறிவிச்சாங்க? மேனிஃபெஸ்டோ எப்போ ரிலீஸ் பண்ணாங்க? தேர்தலுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி நீங்க 3000 ரூபா கொடுக்குறேன்னு நீங்க அனௌன்ஸ் பண்றீங்க. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி நீங்க சேர்ப்பீங்க, எப்படி அதை கன்வே பண்ணுவீங்க? அதெல்லாம் பண்ணல. ஆனா இன்னும் மோசமா தான் நவம்பர் 30 ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன், நவம்பர் 12 அன்னைக்கு தான் காங்கிரஸ் அவங்களோட மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணாங்க. பட் காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ நம்பி ஜார்க்கண்ட் இல்ல, ஜேஎம்எம் தான் அங்க வந்து ப்ரெடாமினன்ட்டா பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. பட் இங்க சொல்றேன், மகாராஷ்டிரால சொல்றேன், நீங்க 5 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டு மக்கள்லாம் இதை பார்த்த உடனே அப்படியே நம்பி கொடுத்துருவாங்களா என்ன? நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த வேலையை வந்து இவங்க ராஜஸ்தான்ல பண்ணாங்க. அதனால தான் ராஜஸ்தான்ல பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்றது வரல அவங்களுக்கு. ஓரளவுக்கு கணிசமான அளவு சீட்ஸை வந்தாங்க. அப்புறம் எதிர்கட்சி அந்தஸ்துல இருக்காங்க. கர்நாடகாவில் அதை பெரிய அளவுக்கு பண்ணாங்க. உங்களுக்கு தெலுங்கானாவில் அதை பெரிய அளவுக்கு கொண்டு போனாங்க. அதனால தான் தெலுங்கானாலாம் டேர்ன் அரவுண்ட் ஆச்சு. அந்த மாதிரியான ஒரு முயற்சி உங்களுக்கு மகாராஷ்டிரால ஏன் போடல? மகாராஷ்டிரால போட்டிருக்கணும்ல.
அப்ப காங்கிரஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்ஸ் காங்கிரஸ் பண்ணது. வின்னிங் எலெக்ஷன்ஸ் எல்லாம் வின்னிங் எலெக்ஷன்ஸ்லாம் காங்கிரஸ் லூஸ் பண்றதுக்கான ரீசனே வந்து வேற யாரும் கிடையாது. பிஜேபி தோற்க முடியாத சக்தி எல்லாம் கிடையாது. பிஜேபிக்கும் எலெக்ஷன்ஸ்னா பயம் இருக்கும். பிஜேபிக்கு எலெக்ஷன்ஸ்னா முயற்சி பண்ணணும், மக்கள்கிட்ட போகணும், மக்கள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். உங்களுக்கு ஹரியானால ஒரு சில 24 தேர்தல்ல ஒரு சில ஊர்கள்ல எல்லாம் போய் பிஜேபி போய் பிரச்சாரம் பண்ண முடியல, அடிச்சு துரத்துனாங்க. ஆனா அந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே டேர்ன் அரவுண்ட் பண்றான்ல அவன், இமீடியட்டா அதை மாத்துறான்ல. அந்த முயற்சிகள் வந்து காங்கிரஸ் எடுக்கிறது இல்லை. காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்க, மக்கள்லாம் இருக்காங்க, நாம வந்து கொண்டு போய் மறுபடியும் அதே பேசணும்னா நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்காங்க. முழுக்க முழுக்க காங்கிரஸ் உடைய பலவீனம் அப்படின்றதுதான் வந்து பிஜேபியோட பலமாக மாறுகிறது. பெருவாரியான தேர்தல்கள்ல காங்கிரஸ் உடைய பலவீனம் தான் வந்து பிஜேபிக்கு கை கொடுக்கிறது. அதுல மகாராஷ்டிரா வந்து ஒரு லேட்டஸ்ட் உதாரணம். இவ்வளவு நேரம் தேர்தல் முடிவுகள் பற்றிய தகவல் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.